திருவாரூரில் நாளை புகழ்பெற்ற ஆழித்தேரோட்டம் நடைபெற உள்ளது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்பார்கள் என்பதால் ஏற்பாடுகள் விரிவாக செய்யப்பட்டுள்ளன. இது பற்றிய தகவல்களை நமது செய்தியாளர் ராஜசேகரிடம் பகிர்ந்து கொண்டார் மாவட்ட ஆட்சியர் மதிவாணன். அந்த கலந்துரையாடலை இப்போது பார்க்கலாம். திருவாரூர் என்றாலே தேரழகு என்பார்கள். இந்த திருவாரூர் தேரானது கடந்த 2010ஆம் ஆண்டு பிரிக்கப்பட்டு தமிழக அரசால் 2 கோடி நிதி ஒதுக்கப்பட்டு புதுப்பிப்பு பணிகள் முடிக்கப்பட்டு தற்போது நாளை திருவாரூரில் தேரோட்டம் நடைபெறுகிறது. இந்த தேரோட்டத்திற்கான முன்னேற்பாடுகள் குறித்து திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் மதிவாணனிடம் பேசுவோம். சார் சொல்லுங்க, இப்ப நாளைக்கு இந்த தேரோட்டம் நடைபெறுகிறது, இதற்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்ன மாதிரி எடுத்திருக்கீங்க? முன்னெச்சரிக்கையாக மருத்துவம் சார்ந்த 5 குழுக்கள் அமைக்கப்பட்டு ஆங்காங்கே இருப்பதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் இந்த தேர் மிக அழகான பெரிய அளவிலான தேர் என்பதால் இந்த போக்குவரத்து எப்படியெல்லாம் டைவர்ட் பண்ணியிருக்கோம், எப்படி இருந்ததுன்னா மக்களுக்கு சரியா இருக்குமோ அது மாதிரி ஏற்பாடுகள் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் எல்லா இடத்துலையும் சுத்தப்படுத்தி இருக்கோம். அந்த தேர் போற இடங்கள்ல இருக்கிற என்க்ரோச்மெண்ட்ஸ், அந்த இது எலக்ட்ரிக்கல் போஸ்ட்ஸ், இது எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணியிருக்கோம். இந்த தேர் 96 அடி உயரம் இருக்கிறதுனால அந்த உயரத்தில் இருக்கிற எல்லா விதமான இந்த எலக்ட்ரிக்கல் வயர்ஸ் எல்லாத்தையும் சில இடங்கள்ல ரிமூவே பண்ணிட்டோம். இப்ப குறிப்பா சொல்லணும்னா தமிழகம் மட்டும் இல்லாமல் அனைத்து மாநிலங்களிலிருந்து இந்த தேரை பார்க்கறதுக்காக வருவாங்க. இதற்கு பாதுகாப்பு நடவடிக்கைகள் என்ன எடுத்துறீங்க? இப்ப இந்த தேரானது 2010 இருந்து அதன் பிறகு இப்ப 6 வருடங்களுக்கு பிறகு நடைபெறுவதால இந்த சுற்றுப்புற மாவட்டங்கள்ல இருந்து ஒரு 1.5 லட்சம் பேரை நம்ம எதிர்பார்க்கிறோம். ஸோ இந்த 1.5 லட்சம் பேர்த்துக்கு அவங்களுக்கு காவலுக்காக நம்ம 8 டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து போலீசஸை நம்ம வரவழைச்சிருக்கோம். மொத்தமா 2000 பேர் இருக்காங்க. அதுல எஸ்பி மற்றும் 3 ஏடிஎஸ்பிஸ், 15 டிஎஸ்பிஸ், அப்புறம் 89 இன்ஸ்பெக்டர்ஸ் அவங்க தலைமையில பல்வேறு இடங்கள்ல இந்த மாதிரி காவல்கள் ஏற்பாடுகள் செய்திருக்கோம். அது மட்டும் இல்லாம பல இடங்கள்ல அந்த சிசிடிவி கேமரா பதிவுகள் 24 ஹவர்ஸ் இருக்கிற மாதிரி ஏற்பாடுகள் பண்ணியிருக்கோம். தற்போது நம்ம மாவட்ட ஆட்சியர் மதிவாணன் தெரிவித்தது போல மாவட்ட தேர் பார்க்க வருவதற்கு பாதுகாப்பு நடவடிக்கைகளாக அவர்களுக்கு உணவு வசதியிலிருந்து தண்ணீர் வசதி வரை அனைத்து செய்து தரப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் பாதுகாப்பு குறிப்பாக அவர்களுக்கு எந்த ஒரு அசம்பாவிதம் நடக்காமல் இருக்க ஏராளமான 8 மாவட்டத்திலிருந்து காவல்துறை இந்த இடத்தில் குவிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் முத்துக்குமாருடன் திருவாரூரிலிருந்து ராஜசேகர்.